தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா தல மையங்கள், வழிபாட்டு தலங்கள், கடற்கரை பூங்கா உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டரித்து வருவதாலும் மாலையில் காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக உள்ளது. இருசக்கர மற்றும் கார் உள்ளிட்ட 4 சக்கர வாகனம் மூலமாக நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மற்றும் உள்ளூர் வாசிகள் என பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் குவிந்தனர். கடற்கரை மற்றும் பூங்காக்களில் பொதுமக்கள், பெண்கள் என குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் விளையாடி தங்கள் உறவினருடன் விடுமுறையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். காரைக்கால் கடலில் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில் இதனால் போலீசார் கடலில் குளிக்க அனுமதி மறுத்து ஆழமான பகுதிக்கு செல்லாமல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரையில் மக்கள் குவிந்து வருவதால் கடற்கரையை சுற்றி மாவட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் மணிஷ் உத்தரவின் பேரில் பாதுகாப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீசார் குற்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க கண்காணித்து வருகின்றனர். வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய திருப்பணிக்கான பூமி பூஜை விழா திருப்பணி செம்மல் சிவ திரு நடராசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணன் குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை முதல் கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி மற்றும் பூமி பூஜை விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசூர் உத்தராபதி ஆகியோர் தலைமை தாங்கினர். ஆனந்த், கணபதி, மோகன், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் காளிதாஸ், ஆனந்த் செல்வராசு, தனுஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் தமிழறிஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் 101ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வினை முன்னாள் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிவா, கபிலன், ரமேஷ், சின்னசாமி, நிர்மலா ரவிச்சந்திரன், வழக்கறிஞர் அசோகன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள், இளைஞரணி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டிவனம் நகர 17வது வார்டு கவுன்சிலர் ரேணுகா இளங்கோவன் செய்திருந்தார். அரியங்குப்பம் கொம்யூன் ஆண்டியார்பாளையம் ஸ்ரீ எல்லியம்மன் திருக்கோவில் மற்றும் அருள் தரும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான அஷ்டபந்தன புனராவர்த்தன கும்பாபிஷேக விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் தேவதா அனுஞை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவாசனம், பிரதிஷ்டா மகா சங்கல்பம், ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், நவக்கிரக சாந்தி ஹோமம், பிரம்மச்சாரி பூஜை இவர்களை தொடர்ந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய சிலை கரிக்கோளம் வீதி உலா, வெள்ளிக்கிழமை முதல் யாகசாலை பூஜை நடைபெற்று முக்கிய நிகழ்வான ஸ்ரீ எல்லையம்மன் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணிக்கு மேல் 8:15 மணிக்குள் நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஆண்டியார்பாளையம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் புதிதாக ட்ரிமாலெக்ஸ் புதிய கிளையின் திறப்பு விழா நடைபெற்றது. நிறுவனர் டாக்டர் ஹரி கணேஷ் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மணக்குள விநாயகர் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு
ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் டீன் டாக்டர் தப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மேலும் இங்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், லேசர் ஹேர் ரிமூவல், மெடிபிளஸ் ஹைட்ரா ஃபேசியல், பெர்மனன்ட் மேக்கப் உள்ளிட்டவை செய்யப்பட உள்ளது. விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை நிறுவனர் டாக்டர் ஹரி கணேஷ் பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ட்ரீம் லைட் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தினர் செய்திருந்தனர். கொஞ்சம் லைட்டா கோர்காட்டில் உள்ள விஐபி நகரில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப் அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. தங்க மணிமாறன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னணி வகித்தார். நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் பயன்பெற்றனர். இம்மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆர்டிஎன் ஜாகிர் ஹுசேன் செய்திருந்தார். முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலயத்தின் 12ஆம் ஆண்டு விழா மற்றும் கோடைக்கால சிறப்பு முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில யோகா ஆசிரியர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஓவிய ஆசிரியர் இளமுருகன் வரவேற்றார். புதுவை ஸ்ரீ மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகர், கலைமாமணி நல்லாசிரியர் கிருஷ்ணன், கலைமாமணி வேல்முருகன், சமூக ஆர்வலர் டாக்டர் உதயசூரியன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். இதில் யோகா ஆசிரியர் சிவகோவிந்த், பொதுப்பணித்துறை மனோகரன், எழிலன், அந்தோனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். நிறைவாக இசை ஆசிரியை கோப்பெருந்தேவி நன்றி கூறினார். சக்சம் அமைப்பு சார்பில் சுவாமி சூர்தாசர் ஜெயந்தி விழா லெனின் வீதியில் உள்ள பஜனை மடத்தில் நடைபெற்றது. சச்சம் அமைப்பின் தெய்வ சிகாமணி வரவேற்புரையாற்றினார். அதன் தலைவர் ஆனந்தன் தலைமை உரையாற்றினார். சக்சம் தமிழ்நாடு மாநில தலைவர் சுபாஷ் ராஜ் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக ஞானகுரு ராஜகோபாலன், அமலா தேவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் சக்சம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ், துணைத் தலைவர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்க சௌரிராஜ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ், நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், கர்நாடகத்தைச் சேர்ந்த நான் தமிழர்களை பற்றி பேசக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறுவது சரியல்ல. பிரகாஷ் ராஜ் தமிழனா இல்லையா என்று என்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேளுங்கள். நான் கர்நாடகக்காரன்தான், ஆனால் நான் இந்தியன். பல மொழிகளில் என்னை வரவேற்கின்றனர். நான் அருமையாக தமிழ் பேசுவதே தமிழை மதிப்பதால் தான் என்றவர். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கோயிலுக்கு செல்வோர் அதிகம் இருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனை அல்ல. காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரையில் மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு, மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளன. அதனால் ஆற்று நீர் குறைந்துவிட்டது. ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடக தமிழக அரசுகளை இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என பேசினார். இந்த மத்திய அரசியல் நம்ம ஏன் ஏற்றுக்க கூடாதுங்கிறத பத்தி, உலகத்தில் இருக்கிற ஆச்சரியங்களை பத்தி ஒரு மடப்பண்ணை எழுதலாம் படிச்சேன். அப்படியே ஒரு ஸ்பீச்சஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன நம்ம நாட்டில் நடக்குதோ அன்னைக்கே சொல்லுவாங்க. ஹைதராபாத்ல ஒரு ஸ்பீச் இருக்கு, சுதந்திரம் வந்தாச்சு, நம்ம நாட்டோட பெரிய தேசிய கொள்கைகள் என்ற மாபெரும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு விருப்பம் தெரிவித்து ஆனால் திரு ராகுல் காந்தி
கண்டமங்கலம் பிடிஓ ராமு பணி ஓய்வு பெற்றதையொட்டி அவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. பிடிஓ அலுவலக பயிற்சி அரங்கில் நடைபெற்ற விழாவில் கிராம ஊராட்சி பிடிஓ சிவகுமார் வரவேற்றார். துணை பிடிஓ காஞ்சனா, ஒன்றிய பொறியாளர் கற்பகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய சேர்மன் RS வாசன் விழாவிற்கு தலைமையேற்று பிடிஓ ராமுவிற்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி 29 வருட பணியை பாராட்டி பேசினார். கண்டமங்கலம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கணேசன், மரக்காணம் ஒன்றிய துணை சேர்மன் பழனி, ஒன்றிய கவுன்சிலர்கள், மேற்பார்வையாளர்கள் ஜெய்சங்கர், கணேஷ், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உதவியாளர்கள் பொன்னி, கீதா மற்றும் அலுவலர்கள், ஊழியர்கள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற பிடிஓ ராமு தன்னுடன் பணியாற்றிய அனைத்து துறை ஊழியர்களையும் மற்றும் குறிப்பாக தனக்கு எல்லா நேரங்களிலும் அனைத்து பணிகளையும் தவறாமல் செய்து கொடுத்த அலுவலக உதவியாளர்கள் மற்றும் ஆறுமுகம் உள்ளிட்டோரை பாராட்டி பேசினார். முடிவில் துணை பிடிஓ சோமசுந்தரம் நன்றி கூறினார். பாகூர் கொம்யூன் பாகூர் நகரில் ஸ்ரீ நவதேவஸ்தான திருக்கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய குரோதி ஆண்டு அக்னி வசந்த விழாவின் நிறைவு விழாவாக தருமர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் மகாபாரத குருச்சேத்திர போர் நிறைவுற்றதும் பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் குரு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டதை நினைவூட்டும் ஐதீகத்தின் அடிப்படையில் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உபயதாரர்களால் தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், மகா பூர்ணாகூதி செய்து தருமர் பட்டாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய உட்பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா வந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், அறங்காவல் குழு தலைவர் நடேசன், துணைத் தலைவர் சரவணன், செயலாளர் திம்மாச்சி, பொருளாளர் ஹரி மற்றும் பாகூர் நகரவாசிகள், சமயத்தார்கள், உபயதாரர்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் ராம்சிங் நகர் MGR வீதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவில் இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் அரியங்குப்பம், முருங்கப்பாக்கம் மற்றும் கொம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் பயிற்சி பெற்றனர். 1 மாத காலம் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தியின் ஆசியுடன் சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில் சுகாதாரத்துறையில் உதவியாளராக பணியாற்றும் மணிவேலன் மற்றும் சங்கர், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் தனஞ்செழியன், துணை செயலாளர் சிவலிங்கம், பொருளாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். கல்லூரிகளில் சேர்வதற்காக வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு வரும் மாணவர்களை மனித தன்மை இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் கொடுமையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திராவிடர் விடுதலை கழகம் தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் தமிழர் களம் உட்பட பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். பள்ளி கல்லூரிகளில் சேருவதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் வருவாய்த்துறையை அணுகி இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ் கேட்டு போகும்போது அவர்களை
இல்லாத கேள்வி கேட்டு தேவையில்லாத ஆவணங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாள் கணக்கில் அலையவிட்டு இந்த விஓஓ ஆர்ஐ போன்றவர்கள் எல்லாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை செய்து கூட கேட்காத விஓஓக்கள் ஆர்ஐகள் சாதாரண மக்களை நாட்கணக்கில் அலையவிட்டு அவர்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி 3000 5000 பெற்றுக்கொண்டு இந்த சான்றிதழ்களை தருகின்ற மிக ஒரு இழிவான ஒரு செயல் தொடர்ந்து புதுச்சேரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதத்தன்மையற்ற இந்த லஞ்சத்திற்காகவே வேலை செய்கின்ற விஓக்கள் ஆர்ஐகள் தாசில்தார் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாண்டிச்சேரி மடுவப்பேட் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள விகேடிடி டேபிள் டென்னிஸ் கிளப்பின் ஓபன் லீக் போட்டியில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. தொடர்ந்து நாக் அவுட் போட்டிகள் மற்றும் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விகேடிடி டேபிள் டென்னிஸ் கிளப்பின் பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன், நடைபெற்ற விகேடிடி லீக் மற்றும் நாக் அவுட் போட்டியின் வெற்றிக்கு பங்களித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வெற்றியாளர்கள் மற்றும் ரன்னர் அப்களுக்கு கூடுதல் பரிசு தொகையை வழங்கிய இளம் ஒலிம்பிக் வீராங்கனை பிரீத்திகா பவுடேவுக்கு நன்றி தெரிவித்தார். சிறப்பு விருந்தினராக சபரி வித்யாசம் பள்ளி மற்றும் எல்எஃப்பி விளையாட்டு நிறுவனர் அமுதவாணன், இஎல்எஃப் குரூப்ஸ் இளங்கோ, எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் செல்வமுத்துக்குமரன் இந்த பெரிய போட்டி நடத்த பெரிதும் உதவினர். சபரி வித்யாசம், எல்எஃப்பி ஸ்போர்ட்ஸ் அகாடமி, வெஸ்ட்மெட் மருத்துவமனை, ரக்ஷா டிரெஸ்ஸஸ், கேடிஆர் மெட்கோ மற்றும் ஆர்மேட்ஸ் எஃப்எக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் ஆகியவற்றின் ஸ்பான்சர்ஷிப் மற்றும் ஆதரவிற்காக தனது பாராட்டுக்களை தெரிவித்தனர். விகேடிடி டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் தலைமை பயிற்சியாளர் விஜய் கிருஷ்ணன் தலைமையில் இப்போட்டி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி இவங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணோம். 29 அகாடமிலேருந்து எல்லாமே டாப் அகாடமிஸ் இது. இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்களோட பிளேயர்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாங்க. விகேடிடி டேபிள் டென்னிஸ் ட்ரைனிங் சென்டர் பசங்க வந்து மொத்தம் 12 ஈவெண்ட்ல 6 ஈவெண்ட் ஜெயிச்சாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் ஈவெண்ட்ஸ்ல வந்து செகண்ட் வந்தாங்க. ஸோ ஓவரால் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்றப்ப வந்து நாங்கள் தான் வந்து இந்த ட்ராஃபி வந்து ஜெயிச்சோம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. புதுச்சேரி லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு தேர்தல் நடைபெற்றது. 1980ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற தேர்தலில் 87 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக மேட்டுப்பாளையம் போக்குவரத்து கனரக வாகன முனைய அலுவலகத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டு வாக்குச்சீட்டு முறையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் போட்டியின்றி சங்க தலைவராக செந்தில்குமார் தேர்வு செய்யப்பட்டார். பொருளாளராக குமாரகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். மற்ற பதவிகளுக்கு தேர்தல் ஆணையர் முத்து முன்னிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன்படி 63 வாக்குகள் பெற்று தட்சிணாமூர்த்தி செயலாளராகவும், 53 வாக்குகள் பெற்று தேவேந்திரனும், 51 வாக்குகளுடன் அருண் ஆகியோர் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதேபோன்று ராஜசேகர் பார்த்திபன் ஆகிய இருவரும் துணை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையர் முனைவர் முத்து சான்றிதழ் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திரா நகர் தொகுதி தருமாபுரி பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் மணல் சிற்பத்தில் செய்யப்பட்ட கலைஞருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சியும், அண்ணா சிலை பகுதியில் கலைஞரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திராநகர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி கலந்து கொண்டார். இதில் பிரபு, கார்த்திக், கோதண்டராமன், சுப்பிரமணியன், செல்லத்துறை, தேவநாதன், ஜெகநாதன், ஜெகதீஷன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.